السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: أفمن زين له سوء عمله فرآه حسنا فإن الله يضل من يشاء ويهدي من يشاء. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: أن رسول الله صلى الله عليه وسلم قال: ثلاث مهلكات: هوى متبع، وشح مطاع، وإعجاب المرء بنفسه وهي أشدهن. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே நாம் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் அது நல்ல வார்த்தைகளாகவே இருந்தாலும் சில நேரங்களில் அது பயன்படுத்துபவர்களை கவனித்து அது தவறான வார்த்தையாக மாறிவிடும், அல்லது அதற்கு நேர் மாற்றமாகவும். ஆக நாம் பயன்படுத்தக்கூடிய எந்த இடத்தில் பயன்படுத்துகின்றோம் அல்லது யார் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க என்கின்ற ஒரு கால சூழ்நிலைகளை குறித்து சில வார்த்தைகள் தவறானவைகளாக மாற்றப்படுவதை நாம் நம் வாழ்க்கையில எளிதாகவே காண முடியும். தலையை சீவுறது, ஒரு பெற்றோர் பிள்ளையை கூப்பிட்டு வா அவன் தலையை சீவுறன்னு சொன்னாங்கன்னு அது தப்பு இல்லை. ஆனால் இருவருக்கு மத்தியில் சண்டையில் இருக்கக்கூடிய போது ஒரு கையில் கத்தியை வச்சுக்கிட்டு நான் தலையை சீவிடுவேன்னு சொன்னால் அது மிகப்பெரிய கொலையின் குற்றத்திற்கு அது காரணமாக அமையுது. வார்த்தைகள் ஒன்றுதான், ஆனால் பயன்படுத்தக்கூடிய இடங்களையும் பயன்படுத்தக்கூடிய மனிதர்களையும் பார்த்து அந்த வார்த்தைகள் சில நேரங்களில் தவறான அர்த்தங்களை தந்துவிட முடியும். அதுபோலதான் பொதுவாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களிடத்தில் வெறுக்கக்கூடிய அல்லது விரும்பவே விரும்பாத ஒரு காரியம் எதுன்னு சொன்னா ஒரு மனிதன் தற்பெருமை அடிப்பது. ஒரு மனிதன் தன்னை எல்லோருக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்தவனாக, தான் மட்டுமே சிறந்தவனாக தன்னை காட்டிக்கொள்வது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த சூழ்நிலைகளிலும் விரும்பாத ஒரு காரியம் என்பது மனிதர்களிடத்திலிருந்து வரக்கூடிய தற்பெருமை என்பது. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் பெருமானார் நமக்கு எச்சரிக்கையா சொல்லி தர்றாங்க, ஸலாசும் முஹ்லிகாத்தும், மூன்று விஷயங்கள் உங்களது வாழ்க்கையை அழித்துவிடும், நாசமாக்கிவிடும். அதில் முதல் விஷயமாக ஹவம் முத்தபிஉன், ஒரு மனிதர் எல்லா நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும்
மனோ இச்சையை பின்பற்றுவார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக அவரது அழிவுக்குண்டான ஒரு மிகப்பெரிய காரணி, முதல் காரணி. ஷரியத் நமக்கு எதை பின்பற்ற வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஒரு வியாபாரமாகினால், கொடுக்கல் வாங்கலினால், மக்களிடத்தில் பழகுவதினால், உறவுகளிடத்தில் உறவு முறைகளை பேணுவதில், இவைகளெல்லாம் ஷரியத் ஒன்றை சொல்லியிருக்க, எனக்கு அவரை பிடிக்கல, நான் இப்படித்தான் வியாபாரம் செய்வேன், என்னால் இப்படித்தான் பழக முடியும் என்கின்ற ரீதியில் ஹவம் முத்தபிஉன் மனோ இச்சையை பின்பற்ற தொடங்கினால் அந்த வாழ்க்கை நிச்சயமாக அழிவிற்குண்டான வாழ்க்கை. அடுத்த நபிகள் பெருமான் சொல்லுவாங்க, ஷுஹ்ரும் முதாஉன் வழிபடக்கூடிய கஞ்சன். பொதுவாக கஞ்சர்களை பார்த்திருக்கலாம், அதில் வடிகட்டிய பொதுவாக நம்ம மனசு நமக்கு இருந்து டக்குன்னு ₹1 எடுத்து கொடுக்க சொல்லாது. வழிபட்டு விட்ட கஞ்சன் தம் மனசுக்கு முழுசா வழிபட்டுட்டான். தன்னிடத்திலிருந்து பிறருக்கு ஒரு சில காசை கூட எடுத்து கொடுக்க முடியாத அளவிற்கு முழுமையாக வழிபட்டு விட்ட கஞ்சன். நபிகள் பெருமான் சொல்லுவாங்க, இவனும் இவனது வாழ்க்கையும் அறிவிற்கு சொந்தமானது. மூன்றாவது நபிகள் பெருமான் சொல்லி தருவாங்க, வயஜாபுல் மர்இ பினஃப்ஸிஹி வயஜாபுல் மர்இ பினஃப்ஸிஹி ஒரு மனிதன் தன்னைத்தானே பார்த்து பெருமைப்பட்டுக் கொள்வதுதான் தற்பெருமை. ஒரு மனிதன் தன்னைத்தானே பெரியவனாக கண்ணியமானவனாக தன்னைத்தானே பெரும்படுத்திக்கிறான். சொன்ன நபிகள் பெருமானார் இப்படி சேர்த்து சொல்வார்கள், வஹிய அஷத்துஹுன்ன மேற்சொன்ன 3 காரியங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழித்திடும் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் 3வதாக சொன்ன இஅஜாபுல் மர்உ ஒரு மனிதன் தன்னைத்தானே பெருமையானவனாக காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு தற்பெருமை நபிகள் பெருமான் சொன்னாங்க, வஹிய அஷத்துஹுன்ன முதல் சொன்ன 2 விஷயங்களை விட 3வது ரொம்ப ரொம்ப கடினமான. முதல் சொன்ன 2 பாவங்களை விட 2 எச்சரிக்கைகளை விட 3வது சொன்ன தற்பெருமை வஹிய அஷத்துஹுன்ன இது மிக மிக மோசமானது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கையாக சொல்லித் தர்றாங்க. பொதுவாக இன்னைக்கு தற்பெருமை அது ஒரு பெருமை, அதை வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் பல்வேறு விதமான முறைகளாக இருந்தாலும் ரொம்ப குறிப்பா எப்படிங்க அதை வெளிப்படுத்துவோம், வார்த்தைகள்ல. நானா அதை செஞ்சிருந்தேன்னு வையன் எப்படி இருக்கும் தெரியுமா, நானா அந்த வேலையை பார்த்துருன்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, நான் என்று தன்னை உருப்படுத்துவது, நானா அந்த வீட்டை கட்டியிருந்தேன் எப்படி கட்டியிருப்பேன் தெரியுமா. ஒரு தற்பெருமையுடைய ஒரு பெரிய அடையாளமாக ஆடைகள் ரீதியாக அகம்பாவத்தின் ரீதியாக பல அடையாளங்கள் இருந்தாலும் இலகுவான அடையாளம் தன்னை முன்னிலைப்படுத்துவது, என்னால முடியும் என்கின்ற ரீதியில் நான் என்கின்ற வார்த்தை இது மிகப்பெரிய அகம்பாவத்திற்குண்டான அழிவிற்குண்டான வார்த்தையாக அல் குர்ஆனிலும் சரி நமது வாழ்க்கையிலும் சரி பார்க்கப்பட முடியும். எனவேதான் நமக்கு தெரியும், ஷைத்தான் மிகப்பெரிய கல்வியாளன். எந்த அளவிற்கு மலக்குமார்களுக்கு ஆசானாக இருந்தவன். எந்த மலக்குமார்கள் பாவத்தினுடைய நிழல்கள் அல்ல, பாவத்தினுடைய எண்ணங்கள் கூட உதிக்காதோ, எல்லா நேரங்களிலும் விக்ருல்லா என்ற அல்லாஹ்வின் நினைப்பிலே வாழ்வார்களோ அப்பேற்பட்ட அந்த உத்தமமான மலக்குமார்களுக்கு ஆசானாக ஆசிரியனாக இருந்தவன் ஷைத்தான். அப்படிப்பட்ட ஷைத்தான் எதனால் உலகத்திற்கு ஷைத்தான் ரஜீம் பலிக்கப்பட்ட ஷைத்தானாக எதனால் தூக்கி எறியப்பட்டான்? நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அல் குர்ஆன் ஒரு இடங்கள் அல்ல, 2 இடங்கள் அல்ல, பல்வேறு இடங்களில் வரலாறை பேசும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சஜ்தா செய்ய சொன்ன பொழுது ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன்
ஒட்டுமொத்த மலக்குகள் சமுதாயமும் அல்லாஹ்வின் கட்டளை ஏற்று சஜிதா செய்தது இல்லா இப்லீஸ். ஒட்டுமொத்த சமுதாயம் மலக்குமார்கள் சமுதாயம் சஜிதா செய்தது ஷைத்தான் மறுத்து விட்டான். அல்லாஹ் காரணம் கேட்டா, மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா خلقت بيدي. அல்லாஹ் காரணம் கேட்கிறான், மா மனஅக உன்னை எது தடுத்தது, அன் தஸ்ஜுத லிமா خلقت بيدي எனது கரங்களினால் படைத்து சிறந்த படைப்பாக மனித படைப்பை உருவாக்கி அதற்கு சஜ்ஜா செய்ய சொன்ன பொழுது உன்னை தடுத்தது எது? அல்லாஹ் கேட்கிறான். ஷைத்தான் சொன்ன வார்த்தை அல் குர்ஆன் எல்லா இடங்களிலும் பேசும், அன கைரும் மின். எந்த படைப்பை நீ சிறந்த படைப்பு என்று சொல்கின்றாயோ அந்த மனித படைப்பை, அந்த மண்ணினால் படைக்கப்பட்ட அந்த மனித படைப்பை விட அன கைரும் மின் خلقتني من نار وخلقته من طين. அவரோ சாதாரண மண்ணினால் படைக்கப்பட்டவர், நானோ உயர்ந்து எழும்பக்கூடிய நெருப்பினால் படைக்கப்பட்டவர். எனவே நானே உயர்ந்த படைப்பு, கண்டிப்பாக மண்ணினால் படைக்கப்பட்ட அந்த படைப்பிற்கு சஜ்ஜா செய்ய மாட்டேன். இதான் நான் மறுத்ததற்கு உண்டான காரணம் என்று ஷைத்தான் தெளிவுபட கூறினான். அந்த அன கைரும் மின், அவரை விட நான் சிறந்தவன். இந்த நான் என்கின்ற வார்த்தை அந்த ஒரு அகம்பாவம், அந்த ஒரு தற்பெருமை. உலகம் உள்ளளவும் இஸ்லாமியர்கள் முஃமின்கள் வாழும் காலம் உனக்கு ஷைத்தான் சபிக்கப்பட்டவனாக, நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவனாக மாற்றப்பட்டதற்குண்டான ஒற்றை காரணி நான் சிறந்தவன் என்கின்ற ஒரே ஒரு மமதை மட்டும்தான். அல் குர்ஆன்ல இமாம்கள் எடுத்து சொல்றாங்க, இந்த நான் என்கின்ற வார்த்தை அதிகமாக பெருமையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். ஆனால் அதே வேளையில் நன்மையான காரியங்களுக்கும் இதை பயன்படுத்த முடியும், நன்மையான ரீதியிலும் இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும் என்பதற்குண்டான ஆதாரமாக வரலாறுகளில் சில நிகழ்வுகளை அல் குர்ஆனில் இருந்து இமாம்கள் எடுத்து சொல்லுவாங்க. நமக்கு வரலாறு தெரியும், நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னருடைய காலகட்டம். குழந்தை பிராயத்தில் எப்படிப்பட்ட சோதனைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டாங்க, எப்படி மீண்டு வந்தாங்க, இறுதியில் எப்படிப்பட்ட உயிரின் நிலைக்கு உயர்த்தப்பட்டாங்க. இவன் மிஸ்ருடைய அரசராக இருக்கிறாங்க. நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னரோடு பிறந்த 11 சகோதரர்களும் பஞ்சத்தின் காரணமாக உணவை தேடி சகோதரர்கிட்டே வர்றாங்க. வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இது புது ஊர், அவர்களுக்கு இது ஒரு புது ஊர். பொதுவனுக்கு அப்படித்தானே, ஒரு புது ஊருக்கு போயிட்டோம், ஒரு பாஷை தெரியாத ஊருக்கு போயிட்டோம், பயப்படுவோம். யார்கிட்ட பேசுறது, யார்கிட்ட கேட்கறது, எப்படி ஒரு உதவி வேணும்னு சொல்லி கேட்கறது பயப்படுவோம். நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னருடைய சகோதரர்கள் அப்படித்தான் பயந்து கொண்டே மிஸ்ருக்குள்ள வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் அந்த சகோதரர்களை அவரது பயத்தை போக்கினார்கள். எப்படி போக்கினார்கள்? அல் குர்ஆன், அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான். வலம்மா தഖல அலா யூசுஃப ஆவா இலைஹி அகாஹு. நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் தன் சகோதரரை அடையாளம் கண்டு கொண்ட பொழுது சொன்னாங்க, இன்னி அன அகூக ஃபலா தபதஇஸ் பிமா கானூ யாமலூன். இன்னி அன அகூக, நிச்சயமாக நான் உங்களது சகோதரன். ஃபலா தபதஇஸ் பிமா கானூ யாமலூன், அவங்க என்ன செய்வாங்கன்னு நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஒன்றும் குழப்பாதீங்க. நான் உங்களுடைய சகோதரனாக இருக்கிறேன், உங்களுக்கு நான் உதவி செய்யறேன், பயப்படாதீங்க. இமாம்கள் சொல்லி தருவாங்க, புதிதாக ஒரு மனிதரை காணுகின்ற பொழுது, ஒரு ஊருக்கு புதுசா இருக்கிறாரு, ஒரு மஹல்லாவுக்கு புதுசா இருக்கிறாரு, பதட்டத்தில் இருக்கிறாரு, அவரை ஆறுதல் படுத்தக்கூடிய ரீதியில், அவரை சமாதானப்படுத்தக்கூடிய ரீதியில் நாம் அவரிடத்தில் அணுகுவது, நாம் அவரிடத்தில் சென்று உரையாடுவது, இது பெருமைக்குண்டான அடையாளமாக ஆகாது, இது நன்மையாக மாறி. இங்கு சொன்னாங்க, இன்னி அனாஹு, நான் தான் அவங்களுடைய சகோதரன், நாங்க, இது பெருமை அல்ல.
பதட்டத்தில் இருக்கக்கூடிய புது ஊரில் இருக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய தடுமாற்றத்தை போக்குவதற்காக இவர்கள் சொன்ன வார்த்தை இது நன்மையாக மாறுங்க அவங்க சொல்லித் தர்றாங்க. அதுபோன்று சில விஷயங்களை அறிமுகம் செய்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எப்படிப்பட்ட நபி பொதுவாக இன்னைக்கு ஒரு ஆட்சியாளர் வர்றாங்க, வந்த உடனே எல்லா மீடியாக்களை கூப்பிட்டு ஒரு பேட்டி தருவாங்க. தான் புதுசா வந்திருக்கிறேன், தான் என்ன செய்ய போறேன், காரணம் மக்களுக்கு எந்த நன்மையை செய்ய போறேன் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை குறித்து நபியாக அறிமுகம் செய்கின்ற பொழுது நபிகள் பெருமான் சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னமா அன ரஹ்மத்தும் முஹதாத்துன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு கருணையாகவும் முஹதாத்துன் நேர்வழி காட்டுபவனா நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். என்னை குறித்து நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் ஒரு நபி என்பதினால் வேறு மாதிரி இருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் முதல்ல சொன்னாங்க, அன ரஹ்மத்துன், நான் ரொம்ப கருணையோடு நடந்துக்குவேன், நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். தமிழ்ல அதுபோல ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்னால் முடியும், இது தன்னம்பிக்கை. ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும், தன்னம்பிக்கை. என்னால் மட்டுமே முடியும், இது தற்பெருமை. ஒரு இடத்துல நமது திறமையை நிரூபிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்படுது. அங்கே இதை யாரு செய்றீங்கன்னு கேட்கிறாங்க, நாம தாராளம் எந்திரிச்சு சொல்லலாம், என்கிட்ட அந்த திறமை இருக்குது, எனக்கு அந்த ஆற்றல் இருக்குது, நான் செய்வேன் தாராளமா சொல்லலாம். இது பெருமை இல்லை, இது தனக்குண்டான திறமையை நிரூபிப்பதற்குண்டான ஒரு இடம். நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பில்கிஸ் அம்மையாருக்கு கடிதம் எழுதி பில்கிஸ் அம்மையார் அங்கிருந்து நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரை சந்திப்பதற்காக வருகை தர்றாங்க. அப்படி வருகை தருகின்ற பொழுது நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நமது ஆட்சி என்பது பரந்த ஒரு விருந்த ஒரு ஆட்சி, மிகப்பெரிய பெருமைக்குண்டான ஒரு ஆட்சி. எனவே அந்த அரசிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும், ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கணும் என்பதற்காக நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, பில்கிஸ் அம்மையார் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம், பில்கிஸ் அம்மையார் அவருடைய ஊரில் அவங்க அரசு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தை யார் அவர்கள் வருவதற்கு முன்பாக இங்கு கொண்டு வருவது சொல்லி கேட்டாங்க. முதலாக ஒரு ஜின்னு சொல்லியது, இஃப்ரீத்தும் மினல் ஜின், ஜின்கள் கட்டுப்பட்ட இஃப்ரீத் என்ற ஜின் பேசியது, அன ஆதீக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக. நபியே சுலைமான் மன்னவர்களே, நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருகின்றேன், எப்பொழுது தெரியுமா, அவர்கள் உங்களிடத்தில் வந்து சேருவதற்குள்ளாக நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர்றேன். யார்? ஜின் பேசியது. நபியா சுலைமான் மன்னவர்களுக்கு அதற்குண்டான அவ்வளவு அவகாசங்கள் இல்லை. எனவே வேறு யாரா முடியும் என்று கேட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய காலல்லது இன்தஹு இல்மு மினல் கிதாப், அங்க இருக்கக்கூடிய கல்வி கற்ற ஒரு அறிஞர் சொன்னார், அன ஆதீக பிஹி கப்ல அன் யர்தத்த இலைக தர்ஃபு. நபியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களே, கண்ணை மூடி கண் சிமிட்டி திறக்கும் நேரத்திற்குள்ளாக அங்க இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை உங்கள் முன்னால் கொண்டு வர என்னால் முடியும். நீங்கள் கண் மூடி திறப்பதற்குள்ளாக அங்கிருக்கும் சிம்மாசனத்தை என்னால் கொண்டு வர முடியும். அந்த மனிதர் சொன்னார். அந்த மனிதர் அதே போன்று கொண்டும் வந்தார். இங்க ஒரு சொல்றாரு, என்னால் செய்ய முடியுங்கிறார். இது பெருமை இல்லை, இது பெருமை இல்லை. இது தனது திறமையை நிரூபிப்பதற்குண்டான திறமையின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, என்னால் செஞ்சு காட்ட முடியும். எனவே திறமையை நிரூபிக்க வேண்டிய இடங்களில் என்னால் இதை செய்ய முடியும் சொல்லலாம், தப்பு கிடையாது, அது பெருமை இல்லை. ஒரு திறமைக்குண்டான ஒரு போட்டி நடக்குது, யார் திறமையாளர் பரிசோதிக்கிறாங்க, அந்த இடத்துல என்னால் இதை செய்ய முடியுங்க என்று நாம் முன்னிலை பெறுவது இது பெருமை அல்ல, இஸ்லாம் சொல்லி காட்டுது. இது நன்மைக்குண்டான காரியங்கள். அதுபோல உண்மையை எடுத்துச் சொல்கின்ற பொழுது, உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் நான் இதை செஞ்சேன்னு சொல்றது இது பெருமை இல்லை.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள் பல்வேறு இடங்களில் குறிப்பாக அன சய்யிது உலுதி ஆதம் வலா ஃபஹர், ஆதமுடைய மக்களுக்கு நானே தலைவன். அன சய்யிது உலுதி ஆதம், ஆதமுடைய மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் நான் தான் தலைவன். வலா ஃபஹர், எனக்கு இதில் எந்த பெருமையும் இல்லை என்று சொன்னார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல உண்மையை சொல்லக்கூடிய இடத்துல இதை யார் செஞ்சா? நான் தான் செஞ்சேன். இது பெருமையாக மாறாது மார்க்கத்தின் பார்வையில். அதுபோல சில இடங்களில் இஸ்லாம் நான் என்கிற வார்த்தையை பயன்படுத்த தவிர்க்க சொல்கின்றது. நீங்க நம்மால் நிறைய பேர் பழக்கம் அப்படிதான். ஃபோன் பண்ணுவாங்க, பின்னாடி பேசியிருக்கமோ இல்லையோ, அல்லது பேசி பல நாட்கள் ஆயிருக்கலாம். யாருங்க பேசுறது? நான் தான் பேசுறேன். ஹலோ, யாருங்க பேசுறது? நான் தான் பேசுறேன். மார்க்கம் சொல்லுகின்றது இது மக்ரு. யார் என தெரியப்பட்டாலும் கூட தன்னை அடையாளப்படுத்துவது அதுவே ஒரு மூமினுக்கு உண்டான அழகிய பண்பு. தன்னை பெயர் சொல்லி நான் இன்னாரின் மகன் அல்லது நான் இன்னார் பேசுகின்றேன் என்று அடையாளப்படுத்துவதுதான் ஒரு மூமினுக்கு உண்டான அழகிய பண்பை தவிர பேர் இல்லாமல் எடுத்து நான் பேசுறேன் என்ன தெரியலையா, இவர் பெரியாரா இருக்கு அதுக்காக என்ன தெரியலையா, நான் தான் பேசுறேன். ஜாஃபர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானாருடைய வீட்டுக்கு தந்தையினுடைய மௌத்திற்கு பிறகு தந்தையினுடைய கடன் விஷயமா பேசுவதற்கு ரசூலுல்லாஹி வீட்டுக்கு ஜாஃபர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு வர்றாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. வாசல் கதவை தட்டினேன். யார்? ஜாஃபர் சொல்றா, வாசல் நபியுடைய வீட்டு வாசலை தட்டினேன். நபி உள்ளிருந்து கொண்டு கேட்டார்கள் மனுதா. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள கேட்டாங்க மனுதா, கதவை தட்டுவது யாரும் கேட்டாங்க. ஃபகுல்து, நான் கதவுக்கு வெளியில் இருந்து சொன்னேன் ஆனேன். கதவுக்கு வெளியில் இருந்துட்டு ஆனா நான் தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கதவை திறக்கல்ல. வீட்டுக்குள் இருந்து நபிகள் பெருமானார் பயன்படுத்திய வார்த்தை ஜாஃபர் அப்படியே சொல்றாங்க, அன அன நான் தான் யாருப்பா அது? ஜாஃபர் சொல்றாங்க கன்னஹு கரிஹஹா, ஒரு மனிதர் வெறுப்பின் சமயத்தில் பேசுவதை போன்று நான் தான் யாரு நீ? ஒரு வெறுப்பின் சமயத்தில் எப்படி பேசுவாரோ அது போன்ற வார்த்தை நபிகள் பெருமானார் அந்த வெறுப்பை காட்டினாங்க. எனவே இஸ்லாம் சொல்லுகின்றது ஒரு மனிதனிடத்தில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, ஒரு மனிதனிடத்தில் தேவைக்கு அறிமுகமாகின்ற பொழுது தன்னை அறிமுகப்படுத்தின அது பெருமை இல்லை. நான் இன்னார் வந்திருக்கிறேன், அது இன்னாருடைய மகன் இன்னார் வந்திருக்கிறேன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு பேசுவது ஒரு மூமினுக்கு உண்டான அழகிய பண்பு. அது தவறாக மாறாது, அது பெருமையின் அடையாளமாக மாறாது. இன்னைக்கு நம்மள பல பேரிடத்தில் இந்த ஒரு தப்பு கண்டிப்பா இருக்கு. குறிப்பாக போன் உபயோகப்படுத்துகின்ற பொழுது நான் தான் பேசுறேன். மார்க்கம் சொல்லுகின்றது இது மக்ரு, இது தவிர்க்கப்பட வேண்டும். தன்னை யாரென அடையாளப்படுத்திக் கொண்டு பின்பு பேசுவது, அறிமுகப்படுத்திக் கொண்டு பின்பு உரையாடுவது நமது உரையாடுதலை அழகாக்கும். காரணம், யாருக்கு போன் பண்றோமோ அவர் எங்க நிற்கிறாருன்னு தெரியாது, எந்த மனநிலையில் இருக்கிறான்னு தெரியாது, அது எப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கிறான்னு தெரியாது. இவரு ஜாலியா புதுகுளத்தில் இருப்பாரு, போனை போட்டு யாராவது கலாய்க்கலாம் போடுவார். ஆனா எதிர்த்தரப்புடைய மனோநிலை, நாம பெரியவா இருக்கலாம், அவன் பெரிய மனபாரத்தில் இருப்பான், மன கஷ்டத்தில் இருப்பான். நாம அப்ப போட்டு நான் தான் பேசுறேன் தேவையில்லாத வார்த்தைகளை நாம வாங்கி கட்டிக்கிற மாதிரி மாறிடும். எனவே இஸ்லாம் சொல்லுகின்றது உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு பின்பு உரையாடுங்கள், அது முஃமினுக்கு உண்டான அழகிய பண்பு. இங்கு நான் தான் பேசுறேன், இது பெருமை இல்லை, இது சுன்னத். அதுபோன்று இஸ்லாம் தடுக்கக்கூடிய இரண்டு இடங்களில் முதல்ல ஒன்று மக்ரூ, இது நான் பேசுகின்றேன் அறிமுகப்படுத்த வேண்டும். அடுத்த ரெண்டு இடங்கள் இஸ்லாம் முழுவதுமாக தவிர்க்கின்றது, தடுக்கின்றது. முதலில் நாம் சொன்னதை போன்று பெருமைக்காக அல்லாமா
அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி யோசிக்க சொல்லுவாங்க, அஜபத்து, நான் பெருமை அடிக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். ஏன் தெரியுமா? லிமன் ஜரா ஃபி மஜ்ரல் பௌலி மர்ரத்தைனி கைஃப யதகப்பர். சிறுநீர் வரக்கூடிய பாதையின் வழியாக 2 முறைகள் கடந்தவன் எப்படி பெருமை அடிக்கிறான்? யதார்த்தத்தை கேட்கிறான். ஒரு மனிதன் பெருமை அடிக்கிறான், எப்படி பெருமை அடிக்கிறான்? அவன் யாருங்க? சிறுநீர் வரக்கூடிய பாதையின் மூலமாக 2 முறைகளை கடந்து வந்தவன். ஒன்று தந்தையினுடைய சிறுநீர் பாதையின் வழியாக தாயின் கர்ப்பப்பைக்கு, குழந்தையாக மாற்றப்பட்டு தாயின் சிறுநீர் வழியாக 2 முறைகள் சிறுநீரின் ஓட்டத்தை கடந்தவன் எப்படி பெருமை அடிக்கிறான்? அவனுக்கு என்ன உரிமை இருக்குது கேட்டாங்க. யதார்த்தம். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை எந்த பாவங்களை மன்னித்தாலும் பெருமையை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அந்த பாவங்களை அல்லாஹ் அவ்வளவு எளிதில் மன்னிப்பதே கிடையாது. வரலாறுகளை எல்லோரையும் எடுத்து பார்க்கலாம். ஃபிரௌனில் தொடங்கி நம்ரூதை கடந்து காரூனை பார்த்து ஷைத்தான் உட்பட உலகத்தில் யார் யாரெல்லாம் தன்னை ஆதிக்க சக்திகளாக, உயர்ந்த சக்திகளாக, மேன்மைக்குரியவர்களாக தன்னை யார் யாரெல்லாம் காட்டிக் கொண்டார்களோ அத்துணை நபர்களுடைய அழிவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகம் மறுக்க முடியாத, உலகம் மறந்துவிட முடியாத மிகப்பெரிய பாடங்களாக, படிப்பினைகளாக அல் குர்ஆனில் அல்லாஹ் மிக அழகாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார். நம்மிடத்தில் பெருமைகள் இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதில் குறிப்பா இந்த பெருமை குலப்பெருமைன்னு சொல்லுவாங்கல்ல, குலப்பெருமைனால யாரு தெரியுமா? எங்க பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா? இது உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டும். இதுவும் அல்லாஹ் விரும்பாதது. அண்ணன் பெருமானாருடைய காலகட்டம், அது உபய் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்படுது. 2 மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் குலப்பெருமை பேசிக் கொள்றாங்க. அதில் ஒருத்தர் சொல்றாரு, நான் யாருடைய பரம்பரை தெரியுமா? நான் யார் மகன் தெரியுமா? இன்னாருடைய மகன். நாடா நீலாம் யார் தெரியுமா? அட்ரஸே இல்லாத பையன். நீதான் யாரு? அட்ரஸே இல்லாத பையன். உன் தாய் பேர் உனக்கு தெரியாது என்பது போன்ற குலப்பெருமை பேசப்படுது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரையும் கூப்பிட்டு அனுப்புனாங்க. வந்த பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபியினா மூசா மன்னனுடைய காலகட்டம் இது போன்றுதான் 2 மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் குலப்பெருமை பேசிக் கொண்டார்கள். முதலாவது நபர் சொன்னார் இன்னார் சொல்லி தனது 9 பரம்பரையை, தனது 9 முன்னோருடைய பரம்பரையை சொன்னார். சொல்லிட்டு எதிர்த்தரவாது சொன்னாரு, நீலாம் உன் தாய் பேரே தெரியாது என்றார். 2ஆம் அவர் சொன்னாரு, ஆமாப்பா நான் பெரிய ஆள்லாம் இல்லை, நான் இன்னாருடைய மகன், ஆனா என் தந்தை முஸ்லிம். நான் இன்னாருடைய மகன், நான் என் தந்தை முஸ்லிம் முடிச்சுக்கிட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியினா மூசா மன்னர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தானாம். இருவர்கள் குலப்பெருமையை பேசிக் கொண்டார்கள். அந்த இருவரை குறித்து அல்லாஹ் வஹி அறிவித்தான். அம்மா அன்த ஐயுஹல் முன்தசிபு இலா திஸாத்தின் ஃபின்னார் ஃபஅன்த ஆஷிருஹு. 9 பரம்பரையை சொல்லி 9 முன்னோர் சொல்லி பெருமை பேசினான்ல, அல்லாஹ் சொன்னானா அந்த 9 பேர் நரகத்துல ஃபஅன்த ஆஷிருஹும், அதில் 10வது நீயும் நரகத்துல. அல்லாஹ் நீ யாரை குறித்து பெருமை பேசினாயோ அந்த 9 பேர் நரகத்துல, 10வது நீ நரகத்துல சேர்ந்துரு. அடுத்த மனிதரை குறித்து அல்லாஹ் சொன்னானா, வ அம்மா அன்த யா ஹாதல் முன்தசிப் இலா இஸ்னைனி ஃபில் ஜன்னா. 2 பரம்பரை குறித்து மட்டும் பேசினாரே, அதில் 2வது பரம்பரை சொர்க்கத்தில் ஃபஅன்த சாலிஹுமா ஃபில் ஜன்னா, அதில் 3வதாக நீயும் சொர்க்கத்தில் இணைந்து கொள் என்று அல்லாஹ் நபியினா மூசா மன்னர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிச்சான். அவர் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குலப்பெருமை பேசாதீங்க. அவங்க இறந்துட்டாங்க, அவங்க சம்பாதிச்சு அவங்க செய்து அவங்களோட முடிஞ்சு போச்சு. அதை எடுத்துக்கொண்டு தம்பட்டம் அடிப்பதற்கும் பெருமை பேசுவதற்கும் நமக்கு என்ன உரிமை இருக்குது? ரசூலுல்லாஹ் தடுக்கிறான். நான் என்கின்ற வார்த்தை பெருமைக்குரிய வார்த்தையாக இருந்தாலும் இஸ்லாம் சில இடங்களில் அவை நன்மைகளாக பயன்படுத்த முடியும். ஆனால் பல்வேறு இடங்களில், குறிப்பாக
நாம் பயன்படுத்தக்கூடிய நவீன காலகட்டங்களில் தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய இடங்களில் எல்லாம் தன்னை அறிமுகப்படுத்துவதும் பெருமை வேண்டி வாழ்வதுமே ஒரு இஸ்லாமியனுக்குண்டான உண்மையான அடையாளமாக இலக்கணமாக இஸ்லாம் நமக்கு வகுத்து கூறுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மைகளை விளங்கி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.